சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம. சரி, இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி, உண்மையான குரு யார் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இந்த கலியுகத்துல உண்மையான குரு என்பவர் ஒருத்தர் கூட கிடையாது. உண்மையான குரு யார் அப்படின்னா உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய ஆன்மா தான். உங்களுடைய மனம் என்றைக்கு அந்த மனமே குருவா மாறுதோ அந்த குரு உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவே காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த ஆன்மாவை அதை காட்டிருச்சு அப்படின்னா நமக்கு மறுபிறப்பு என்பதே இருக்காது. அப்ப இந்த கலியுகத்துலமா நிறைய பேரு நான் குருஜி நான் குருமார்கள் சொல்றாங்க இல்லம்மா, அதுக்கெல்லாம் என்னம்மா அப்படின்னா பாருங்க, யாரெல்லாம் தன்னைத்தானே குருன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க, அந்த குருவுக்கு ஒரு குரு இருப்பாங்க, அந்த குருவிற்கும் ஒரு குரு இருப்பாங்க. அப்ப இதுல உண்மையான குரு என்பவர் யாரு, இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே உண்மையான குருவா இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நல்லபடியா வாழ்ந்து காட்டியிருப்பாங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள், நம்ம ஞானிகள், நான் என்ன சொல்றது அப்படின்னா நம்ம ஜீசஸ், நபிகள் நாயகம், இந்த மாதிரி உண்மையா வந்து உண்மையா உழைத்து காட்டு தன்னை தானே வெளியில காட்டிக்காம தான் குருன்னு வெளியில சொல்லாம யார் ஒருவர் வாழ்ந்து காட்டிட்டு போறாங்களோ அவர்கள் தான் உண்மையான குருவா இருக்கக்கூடிய தகுதியுடைய மகான்கள். இன்றைய காலகட்டத்துல தன்னைத்தானே உணர்ந்து யாரும் இல்லை. தன்னைத்தானே உணர்ந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல நான் குரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வராது. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கிட்டையும் அந்த உயிர் தான் குரு. அந்த குரு மூலியமா நமக்கு இன்னும் இந்த கலியுகத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குருவாகிய ஆன்மா இன்னும் நமக்கு எவ்வளவு கத்து கொடுக்குது அப்படின்னு அந்த தெய்வீக சிந்தனையோடையே வாழ்ந்து கொண்டு இந்த கலியுக மாயையில இருந்து கொண்டு சிந்தித்து வாழ்றாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நல் உயிர்களும். அவர்கள் தான் உண்மையான குருமான்கள். அதாவது குருவான்களும் சொல்லலாம், குருமான்களும் சொல்லலாம். சிவ அப்ப இந்த மாதிரியான குரு யார் இந்த கலியுகத்துல இருக்காங்க? எல்லாரும் தன்னைத்தானே வந்து நான் தான் குரு, நான் இதை போதிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குரு தேவைப்படுறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப அந்த குருவுக்கு என்னமா பெயர் அப்படின்னா அது பாதை காட்டக்கூடிய ஒரு குருமார்கள், அவங்க நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு குருமார்கள். அந்த குருமார்கள் வேற யாரும் கிடையாது, உங்களுடைய தாய் தந்தையர் தான். இவர்களை விட இந்த உலகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்துல உண்டா? அதனாலதான் சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம். இந்த தெய்வம் என்ன பண்ணுமா, அம்மாவை காட்டுமா, அம்மா அப்பாவை காட்டுவாரா, அப்பா என்ன பண்ணுவாரா, குருவை காட்டுவாரா, குரு தெய்வத்தை காட்டுமா. மறுபடியும் அதே தெய்வம் என்ன பண்ணுமா, அம்மாவுடைய உடம்புல ஒரு கருவை கொடுத்து அம்மா கிட்ட இருந்து அப்பா குரு கிட்ட இருந்து தெய்வம். இப்படிதான் சுழற்சி மொழியில தெய்வங்கள் வருமே ஒழிய குருகள் வருவாங்களே ஒழிய. நான் இத்தனையும் சொல்றேன், நான் ஆன்மீகத்துல இந்த நிலையில உயர்ந்த நிலையில இருக்கேன், நான் குரு என்ன மதிங்க, என் காலை தொட்டு கும்பிடுங்க, எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை எடுங்க, இப்படிலாம் இந்த கலியுகத்துல யார் வந்தாலும் போலி குருமார்கள். தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு பிறரையும் என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றி வாழக்கூடிய அதர்ம உத்தம புருஷர்கள் நம்ம சொல்லலாம். சிவாய நம்ம. இது யாருமே நான் வந்து காயப்படுத்துவதற்காக இந்த பதிவு போடல. உண்மையான ஆன்மீகத்துல குரு என்பது உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆன்மாவும், நீங்க அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரி சுவாமி, இன்றைக்கு இது போதும். நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.